Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விஷயத்தில் ஏமாற்றம் நேர்ந்தால் மதுரையில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்தில் குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததோ அதுவே பின்பற்றப்படும் சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் மதுரையில் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்து முன்னணி? நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்ற தொகுதியில் நின்று வெற்றி அடைந்திருக்கின்றார். தேர்தலில் வாக்கு கேட்கும்போது இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா அவரை பாராட்டலாம். இன்றைக்கி திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்து 2 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்ததோ அதை நாங்கள் கடைப்பிடிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் அவர் 2 நீதிபதிகள் அமர்வில் மேலே தீபம் ஏற்றணும் சரியான தீர்ப்புன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்முடைய வழக்கம் நீதிமன்றத்தை மதிக்கணும், அப்படி தான் இவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நீதிமன்றத்தை இவங்க மதிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து. ஏற்கனவே திமுக அரசாங்கத்தை கண்டித்து பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. பலகட்ட போராட்டங்கள் அங்கே நடந்திருக்குது. இந்துமணி தொடர்ந்து 40 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி அதில் 2வது தலைவராக இருந்த ராஜகோபால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது. இந்த அரசாங்கமானது அங்கே இருக்கக்கூடிய நிர்மல்குமார் வந்தால் தீபம் ஏற்றுவதற்கு வழிவகை செய்யணும் தான் அங்கே மக்கள் நினைத்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு அங்கே மக்கள் ரொம்ப கொதிப்படைந்திருக்கின்றார்கள். அங்கே நிறையா மனு கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் மக்கள் சக்தி அங்கே திரட்டுவதற்காக அங்கே வேலைகள் அவங்க மக்களாகவே திரண்டிருக்கின்றார்கள். நிர்மல்குமார் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அப்படி அந்த கொள்கையில் அவர் தீவிரமாக இருந்தாருன்னா பதவியை ராஜினாமா செய்துட்டு திரும்ப நாங்கள் மேலே தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படி சொல்லி அவர் ஜெயிச்சாருன்னா நான் அவங்கள பாராட்டலாம் தான் என்னுடைய கருத்து, இந்து முன்னுடைய கருத்து. இப்போது இன்னும் ஒரு சில தினங்களில் குறிப்பாக ஜூன் மாதம் 22ஆம் தேதி போல் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத சொல்லணும்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அரசினுடைய நிலைப்பாடு இதுதான் முன்கூட்டியே நிர்மல்குமார் சொல்லியிருப்பாரா? உண்மையாலுமே அரசினுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்கிறப்ப ஒரு மதம் சார்ந்த மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த அரசு செயல்படுறதா எடுத்துக்கலாம், இல்லை எப்படி இருக்கும் இது? நிர்மல்குமாருக்கு என்ன நிர்பந்தம்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்து அமைப்போடு அவர் தொடர்பில் இருந்தவர். இந்து முன்னணி நிகழ்ச்சியெல்லாம் வந்து பேசியிருக்கார். அவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. 22ஆம் தேதி நீதிமன்றம் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் முன்னாடியே ஒரு நிலைப்பாட்டை சொன்ன மாதிரி இந்த நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறத நம்ம வன்மையாக கண்டிக்கின்றோம். அப்படி அரசாங்கம் வந்து நிர்மல்குமாரனுடைய வாக்குமூலத்தை அங்கே சொன்னாங்க அப்படின்னா அங்கே இந்துக்களினுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே அங்கே தெய்வம் ஏற்றவொன்னு தான் முருக பக்தர் மாநாடானது மிக பிரமாண்டமாக நடந்தது. இன்னும் அது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு அங்கே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதன் மூலிமா இந்த ஆட்சி கவுளுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் தான் நாம் நினைக்கிறோம்.